சிறகடிக்க ஆசை சீரியல்ல நம்ம முத்து செல்வத்துக்கிட்ட பணத்த குடுத்தா, செல்வம் "இல்ல, இல்ல எனக்கு பணம் வேணாம். ஃபங்ஷனே நான் நடத்தல" அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்றாப்ல. முத்துவுக்கு லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி செல்வத்துக்கிட்ட எப்படியோ கேட்டு உண்மைய தெரிஞ்சுக்கிறாப்ல. மீனா வந்துட்டு போன விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட உடனே, நம்ம முத்து அந்த பணத்த செல்வத்தோட கார்ல வச்சுட்டு, "நீ என்கிட்ட இதுக்கப்புறம் தொடர்ந்து பேசி என்னோட ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னா, நீ இந்த காச எடுத்துக்கணும். இல்லன்னா வந்து நீ எடுக்க வேணாம் அப்படின்னு வச்சுட்டு கிளம்பி போயிடுறாப்ல. நேரா மீனாவ பாக்கத்தான் முத்து போயிருக்காப்ல. நேரா போயிட்டு மீனா கிட்ட பயங்கரமா முத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. ஸோ அந்த டைம்ல வந்து பயங்கர கோவம் வந்து மீனாவ அடிக்கிற ரேஞ்சுக்கே நம்ம முத்து போயிடுறாப்ல. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சர்றாங்க. இப்ப வந்து இப்படியே பணத்த குடுத்துட்டாங்க இல்லையா? செல்வம் ஃபங்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாப்ல. இப்ப ஃபங்ஷனுக்கு போகணும் இல்லையா? முத்து மட்டும் தனியா போக முடியாது இல்லையா? மீனாவோட தான் போகணும். ஏன்னா அண்ணாமலையும் "என்ன நீ மட்டும் தனியா போற?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது, மீனாவும் புறப்பட்டு ஃபங்ஷனுக்கு ரெடியா வராங்க. ஸோ முத்து பெருசா சண்டை போகும் அப்படின்னு நினைச்சேன். ஓரளவு சமாதானம் ஆயிட்டாங்களாட்டுக்கு. 2 பேரும் ஜோடியா தான் ஃபங்ஷனுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா, எல்லாருமே குடிச்சுபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கலாட்டாவா இருக்கிறாங்க. "இதுக்கு தான் நீங்க பணத்த குடுத்தீங்களா?" அப்படிங்கிற மாதிரி மீனா வந்து பேசாம அப்படியே முத்துவ பார்த்து கேட்கிற மாதிரியே இருக்கு. முத்து என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க வந்து பார்த்தா, அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதோ அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க ஃபங்ஷன்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சர்றாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடறதுக்காக முத்துவும், மீனாவும் உட்கார்ந்திருக்கிறாங்க. அங்க நம்ம செல்வத்தோட சொந்தக்காரங்க எல்லாமே, "என்ன பிரியாணி இப்படி இருக்குது சவு சவுன்னு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்க செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா, "நானே கஷ்டப்பட்டு இந்த ஃபங்ஷன பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க வந்து ஏன் மாமா இப்படி குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது, "உனக்கு வக்கு இல்லன்னா நீ எதுக்குடா இந்த ஃபங்ஷன்லாம் எடுத்து நடத்துற?" அப்படின்னு கேட்க போவ, அந்த இடத்துல பெரிய தகராறா உருவாகுது. நம்ம முத்து செல்வத்துக்கு சப்போர்ட் பண்ண போயி, அங்க அடிதடியாவே ஆயிடுது. எல்லாரும் கடைசியா முத்துவ கீழயே தள்ளி விட்டுர்றாங்க. நாளைக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.